அனைவருக்கும் வணக்கம். அ அ இன்றைய தினம் நமது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய 50வது நிகழ்வு. இந்த நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னால நமது காஷ்மீர்லை காஷ்மீர்ல நடந்த ஒரு துயர சம்பவம். பகல்காம்ல ஒரு 26 நபர்கள், 26 பேர் வந்து தீவிரவாதிகள் வந்து ஒரு மாலை நேரத்துல, அதாவது ஒரு 3 மணி அளவுல செவ்வாய்க்கிழமை அ பஹல்காம் பள்ளத்தாக்குல அதுல வந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ரம்மியமான ஒரு அழகான காஷ்மீர்ல ஒரு அழகான ப ப பகுதி. அதை வந்து ஒரு குட்டி சுவிட்சர்லாந்து என்று கூட சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமர்நாத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதையில வந்து இவர்கள், அதாவது தீவிரவாதிகளால் நமது சுற்றுலா பயணிகள் ஒரு 26 பேரை இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். அது மட்டுமல்லாமல் ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த இறந்த 26 அ தோழர்களுக்குமாக நாம் நம்முடைய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சார்பாக நம்மளுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம நாளை வந்து நமது காங்கிரஸ் க அ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, நமது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மெழுகுவர்த்தி கேண்டில் லைட் இத பண்ண, அதாவது மெழுகுவர்த்தி அணிவகுப்பை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்று நம்ம இதை தொடங்கி வைக்கும் விதமாக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு 1 நிமிடம் ஒரு அஞ்சலி செலுத்துவோம். அதன் பிறகாக இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து நடத்துவோம். 1 நிமிடம் ஒரு மௌன அஞ்சலியை செலுத்துமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக ஒரு 50 நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். இந்த 50 நிகழ்வுகளும் நாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக நாம் நடத்தவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் மக்கள் சார்ந்த என்ன மக்களுக்கு தேவையோ அதை கொடுக்கும் விதமாக தான் 50 நிகழ்வுகள் நாம் நடத்தி வந்திருக்கிறோம். இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளும், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் முதற்கொண்டு அது ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்தே எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அரங்காக தான் நம்ம இந்த 50 நிகழ்வுகளையுமே நடத்தி இருக்கிறோம். அது நீங்க தொடர்ச்சியாக இதில் கலந்து கொண்டவர்களுக்கு நம்மளுடைய நிகழ்வுகள் தெரியும். அது மட்டுமல்லாமல் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாகவும் மற்றும் பொது பொது நிகழ்வு சார்ந்ததாகவும் அரசியலினுடைய நிகழ்வுகள் சார்ந்ததாகவும் இந்த நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வந்தோம். அது அனைவருக்கும் தெரியும். நமது மாநில தலைவர் அவர்கள், இன்று ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் நமது பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு மிக நேர்த்தியாக இந்த பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரையில நமது இப்ப பயிற்சிகள் வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும்ங்கிறதுல ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தன் வந்து ரொம்ப தெளிவாகவே இதை நாம் பயணிக்கிறோம். அதனால வந்து நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவரும் முதல் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறது, அதாவது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களும் பஞ்சாயத்து ராஜை பற்றிய அதனுடைய முழு அனுபவம், அதை பற்றிய முழு தகவல்களும் தெரிந்த ஒரு நபர் தான் இதனுடைய நிர்வாகிகளாக ஆக முடியுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பதவியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே ஒரு நிர்பந்தத்தின், அதாவது ஒரு விதிமுறையின் அடிப்படையில தான் இன்னைக்கு பதவியை கொடுக்கக்கூடிய வகையில நமது தலைவர் செயல்படுகிறார்கள். இது மிகவும்
போற்றுதலுக்குரியது. ஒரு பதவியை வகிக்க வேண்டும் என்றால் அனைத்தும் பயிற்சிகளை பெற்று அந்த பயிற்சிகளின் அடிப்படையில் வருபவர்களால தான் அந்த பதவியை அந்த அந்த பணியை மிக சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளிலும் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும்ங்கிறத ரொம்ப தெளிவாக நமது தோழர்களுக்கு அடிக்கடி சூம் மீட்டிங் வைத்து நமது தோழர்களோடு இணைந்து நம்மளுடைய அஹ், 9 மாத நம்மளுடைய இந்த 1 வருட காலம் நம்ம எப்படி பயணிக்க வேண்டும்ங்கிறது எல்லாமே சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு மீட்டிங் வச்சு அதனுடைய எல்லா தோழர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதனுடைய பயணத்தை நம்மளுடைய பயணம் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய பயணம் எப்படி செல்ல வேண்டும்ங்கிறத எல்லா தோழர்களோடும் இணைந்து ஒரு 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 திட்ட பிளானை உருவாக்கி அதன் அடிப்படையில நம்ம இன்னைக்கு பயணித்து வருகிறோம். மிக சிறப்பாக பயணிக்கிறோம். அதன் அடிப்படையில வந்து பாத்துட்டீங்கன்னா நமது தலைவர் அவர்கள் இதற்கு முன்னால் தேர்தலில் போட்டியிட்ட அதாவது சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவருக்குமே கடிதங்கள் அனுப்பி அதன் மூலமாக நமது காங்கிரஸ் பேரியக்கத்தில் அவர்களை இணைத்து கொண்டு நமது காங்கிரஸ் அவர்களுடைய பஞ்சாயத்து அதாவது ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களாகவோ உறுப்பினர்களாகவோ அவர்களுடைய பயணத்தை தொடர்வதற்கு நமது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தினுடைய துணையோடு அவர்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்வதற்கான அடித்தளத்தை இட்டுக் கொடுப்பதற்கும் நமது தலைவர் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதற்கான லெட்டர்கள் எழுதப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சுயரிய முயற்சியை எடுத்து நமது காங்கிரஸ் பேரியக்கத்தை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வலிமைப்படுத்துவதற்காக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினை மிக நேர்த்தியாக வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தலைவராக எங்களுக்கு கிடைத்திருக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ட்விட்டர் ஸ்பேஸுக்கும் எங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் துணையாக இருந்து நமக்கு என்ன தேவையோ உடனடியாக அதை செய்து தந்து எங்களை அடிக்கடி ஊக்கப்படுத்தி இதை சிறப்பா பண்ணுங்கன்னு எங்களை ஊக்கப்படுத்தியதுனாலதான் நாங்க இவ்வளவு சிறப்பாக இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்ய முடிந்தது. எங்களுடைய பக்கபலமாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகத்துறை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 50வது நிகழ்வுல நமது தலைவர் அவர்கள் வந்து இந்த சிறப்பு அந்த இதை சிறப்பிப்பதற்காக தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய இந்த உரையை நமது அந்த 26 தோழர்களுக்கும் ஒரு இரங்கல் அறிக்கையும் நீங்கள் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகாக நமது இந்த ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அதனுடைய சாதனைகள் அது எதிர்கொண்ட சவால்களை பற்றியும் உங்களுடைய விளக்கமாக உங்களுடைய விளக்க உரையை அளிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடங்குறப்பே காஷ்மீரில் படுகொலை செய்யப்பட்ட அந்த 29 நபர்களுக்காகவும் அஞ்சலி செலுத்தினோம். அவர்களுக்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அவர்கள் குடும்பத்துக்கு தெரிவித்துக்கிறோம். அடுத்ததாக இன்றைய தினம் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். அந்த தினத்தில் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு முக்கியமானது என்னென்னா நம்முடைய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தமிழ்நாடு சார்பாக இதுவரை 49 இணைய வழி பயிலரங்கம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 50வது பயிலரங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் ஆர்ஜி பேரஸ் சோஷியல் மீடியா மாநில தலைவர் திரு ஆண்டோ பொன்னையா அவர்களுக்கும் ட்விட்டர் ஸ்பேஸ் ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கும் ஆர்ஜி பேர் சார்பாக ட்விட்டர் ஸ்பேஸ் நடத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கி அதற்கு உறுதுணையாக பயணித்து கொண்டிருக்கும் ஆர்ஜி பேரஸ் மாநில துணைத் தலைவி திருமதி சுபத்ரா அவர்களுக்கும் மற்றும் இந்த ட்விட்டர் ஸ்பேஸை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமாக வந்திருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வரவேற்று இன்னைக்கு கொடுத்துருக்கிற டாபிக் நமக்கு கொடுத்துருக்கிறது இன்னைக்கு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம்ன்றதால நமக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சாதனைகள் மற்றும் எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்றத பற்றி நமக்கு நம்ம திரு ஆண்டோ அவர்கள் வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க பேசுறதுக்கு. ஆண்டோ, கேட்குங்களா நான் பேசுறது கிளீனா? கேக்குது நல்லா தெளிவா கேக்குது. நல்லா கேட்குது. ஓகே, சரி. இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நாம் வந்து முதல்ல வந்து இன்னைக்கு நம்முடைய இந்தியா எதை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம்னா, இப்போ நாம் வந்து குடியரசாகி 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா, நாம் வந்து ஆங்கிலேயர்கள் சுரண்டல்களை வந்து பார்த்தோன்னா வந்து அதை நிப்பாட்டி அவர்களை வெளியேற்றி நாம் வந்து ஒரு சமத்துவமான வந்து ஒரு தேசத்தை கட்டமைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நாம் வந்து சுதந்திர போராட்டத்தை வந்து கையில் எடுத்து சுதந்திரம் அடைந்து நாம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கணும். அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையே நமக்கு தெரியும், சமத்துவமாக இருக்கணும், சகோதரத்துவம், எல்லாருக்குமான வந்து உரிமைகளை வந்து நாம் கொடுக்கணும் அப்படின்றதால அது அடிப்படையில் வந்து நாம் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து நமக்கு நாமே வந்து எழுதி நாம் வந்து அதை வெளியிட்டு நாம் அதன் பிரகாரம் நம்ம இந்த தேசத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கடந்த வந்து 1900 ஒரு 90 வரைக்கும் பார்த்திங்கன்னா, நாம் வந்து மத்திய அரசு, மாநில அரசு இந்த 2 அரசுகள் மூலமாக தான் வந்து நம்மளுடைய தேசத்தை வந்து நிர்வாகம் செய்துக்கிட்டு இருந்தோம். இதில் முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய நோக்கம் என்ன? நாம் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கணும், எல்லாருக்குமான வளர்ச்சி இருக்கணும், நல்ல ஒரு சூழலோட சாதி மத பேதம் இல்லாமல், மொழிகள் வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லாம் ஒரு நல்ல சமுதாயமாக வந்து வாழணும் அப்படின்றத நோக்கத்தோடு தான் வந்து நாம் சுதந்திரத்தில் வந்து போராடி சுதந்திரம் பெற்று நல்ல ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதி நாம் அதில் பயணிச்சிட்ருக்கோம். அப்படி பயணிக்கிறப்போ வந்து நம்மளுடைய நோக்கங்கள் வந்து நிறைவேறிச்சா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா, ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நாம் வந்து அதை ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்போ, இல்லை நம்மளுக்கு வந்து அந்த நோக்கங்களை வந்து நம்ம வந்து போய் அடையலை, அதில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். என்னதான் நமக்கு வந்து வலிமையான சட்டங்களை போட்டோம், வலிமையான திட்டங்களை வந்து எத்தனையோ திட்டங்களை வந்து போட்டோம். ஆனால் வந்து நம்மளுடைய நோக்கங்கள் நிறைவேறுச்சுன்னா இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து அந்த வறுமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. வறுமை, அப்புறம் வந்து அந்த பசியால் வந்து சாகிறவங்க வந்து அந்த மாதிரி அதெல்லாம் அதிகமாக இருந்ததால், அப்போது என்ன என்று பார்க்குறப்ப என்னென்னா, அதுக்கு காரணங்கள் வந்து ஆராயப்பட்டப்போ நமக்கு வந்து ஒரு பயனாளிகள் மனநிலை வந்து நம்மளுடைய மக்கள் இருக்காங்க, ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாக வந்து நாம் வந்து வரலை அப்படின்றத வந்து ஒரு இது கணக்கிட்டு, அது இல்லாமல் இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இருக்கிற 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் மட்டும் முடியாது. ஸோ நாம் வந்து இன்னொரு வந்து ஒரு 3வது அரசாங்கத்தை வந்து அடிமட்டத்துக்கு வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணதில் அதில் முக்கியமான நோக்கம் என்னவென்னா, இந்த உள்ளாட்சி, அதாவது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துடைய நோக்கம் வந்து அதிகாரத்தை பரவலாக்குவது தான் அதோடைய முதலான இது நோக்கம். அடுத்தபடியாக வந்து இந்த வந்து நம்மளுடைய நாட்டின் நோக்கம் என்ன? எல்லாருடைய வந்து பார்த்தீங்கன்னா, வறுமையை போக்கி, வேலைவாய்ப்பை உருவாக்கி, நல்ல சமுதாயத்தை கட்டமைச்சு, அனைவருக்குமான வளர்ச்சி. மகாத்மா காந்தி சொன்னது 2 விஷயம் தான் பேசியிருப்பாரு. சர்வோதயா பற்றி பேசியிருப்பாரு, சுயராஜ்யத்தை பற்றி பேசியிருப்பார். சர்வோதயா அனைவருக்கான வளர்ச்சி, கிராம சுயராஜ்யம், ஒரு கிராமங்களும் வந்து தண்ணீர் வேணும்ன்றது. அதை நோக்கி தான் நம்மளுடைய வந்து பயணங்கள் வந்து கடந்த 75 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கு. இந்த சட்டம் வந்து தியாகத் தலைவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் பெரும் முயற்சியால் இந்த சட்டத்தை வந்து வடிவமைச்சாங்க. பல தலைவர் நேருலேருந்தே இந்த சட்டங்களை வந்து பல கமிட்டிகள் போட்டு கொண்டு வந்தாலும், இதுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது வந்து தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்தில் தான். இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னென்னா வந்து ஒரு 3வது அரசாங்கத்தை உருவாக்கணும். முதல் விஷயம் அதிகார பரவலாக்கணும். இன்னொன்று 2வது என்னென்னா, மக்களை வந்து
இன்வால்வ் பண்ணணும். அதாவது இன்க்ளூசிவ் பண்ணணும். அரசாங்கத்தில வந்து இன்க்ளூசிவ் பண்ணணும். அவங்கள வந்து ஒரு பொறுப்புள்ள வந்து குடிமக்களாகவும், ஒரு பொறுப்புள்ள வந்து நிர்வாகிகளாகவும் வந்து மாத்தணும் அப்படின்றது 2வது இது. அடுத்து 3வது என்னன்னா, இந்த திட்டங்கள் போய் சென்றடைய மாட்டேதுல்ல. அடிப்படை தேவையான வந்து பார்த்தீங்கன்னா, வறுமைய ஒழிக்கணுன்றது தான் நம்மகிட்ட அந்த காலத்துல இருந்தது. 40 வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. அதையும் வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதையும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத அடிப்படையில இந்த சட்டம் வந்து 1992ல வந்து நடைமுறைக்கு வந்தது. இது பெரும் முயற்சி தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பெரும் முயற்சி. அவரால வந்து விட்டுட்டு போன பணிகள அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் பீரியட்ல வந்து இத வந்து நம்ம வந்து கொண்டு வந்து, இத வந்து சிறப்பா வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பல நாடுகள்ல வந்து பல விதமா இந்த உள்ளாட்சிகள வந்து கொண்டு வராங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்னா வந்து, இத வந்து ஒரு நல்லா வலிமையா வந்து இந்த சட்டம் இருக்கணும், இந்த அரசாங்கம் அமையணும் அப்படின்றதுக்காக, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தோம். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆர்டர்ஸ் ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. இல்ல தனி சட்டம் நிறைவேற்றிலாம் வந்து இந்த மாரி அமைப்புகள உருவாக்கலாம். ஆனா என்னன்னா, நாம வந்து இது ஒரு 3வது அரசாங்கமாவே வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர்கள் வந்து அதுக்கான வழிவகை செய்து, சட்டம் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, நம்ம அரசியலமைப்புல 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். இதுல மேஜர் வந்து 73வது சட்ட திருத்தம் தான் வந்து ஊரக உள்ளாட்சிக்குள்ளது. அது வந்து அரசியலமைப்பு அரசியலமைப்புல வந்து ப பார்ட் 9 அந்த 74வது சட்டத்த வந்து பார்ட் 9 இந்த 2 ச கிளாஸையும் வந்து சட்ட திருத்தம் செய்து, இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து அமைப்ப வந்து உருவாக்குனாங்க. இந்த 2 அமெண்ட்மெண்ட்லயும் 73, 74 அதாவது பார்ட் 9, பார்ட் 9ஏல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு இந்த வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்புடைய கட்டமைப்பு எப்படி இருக்கணும், பார்ட் 9ஏல வந்து ஊரக உள்ளாட்சியுடைய பார்ட் அந்த அமைப்பு வந்து அதோடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து என்னன்னா, அவங்க அந்த அடிப்படையில ஒரு சட்டத்த இயற்றி, அந்தந்த மாநிலங்களுக்கு ஏத்த மாரி வந்து சட்டத்த வந்து நிறைவேத்தியிருப்பாங்க. அதுல தமிழ்நாட்டுல வந்து 1994ல தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது. அதன் பிறகு வந்து இந்த சட்டத்தின் மூலமா வந்து அந்த சட்டத்துல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து 3 அடுக்கு அதாவது கிராமப்புற ஊரகத்துல வந்து 3 அடுக்கு உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி, அப்புறம் இன்டர்மீடியேட் பிளாக் லெவல் உள்ளாட்சி, அதுக்கு அடுத்தது வந்து மாவட்ட அளவிலான உள்ளாட்சி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அதிகாரங்கள், வரம்புகள் இத பத்திலாம் வந்து ஸ்ட்ரக்சர் பத்திலாம் வந்து ரொம்ப தெளிவா அந்த சட்டத்துல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதற்காக வந்து இத வந்து சிறப்பா வந்து வந்து இந்த தேர்தல் நடத்துறதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து நிறுவப்பட்டது. ஸோ இது வந்து நம்மளுடைய வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்றதுக்காக. ஸோ அடுத்ததா வந்து என்னன்னா, இப்போ இந்த சாதனைகள் அப்படின்னு சொல்லி என்னன்னா, இதோடைய நோக்கம் வந்து முதல்ல சொன்ன மாரி அதிகார பரவலாக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து அரசியலுக்குள்ள ஈடுபடுத்தணும். ஒரு பொறுப்புள்ள அ குடிமக்களா உருவாக்கணுன்றது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, திட்டங்கள கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்த்து இந்த வந்து வறுமைய ஒழிச்சு, வேலைவாய்ப்பு அனைவருக்கான வளர்ச்சிய வந்து உருவாக்கணும். இதுதான் வந்து மேஜரானது. இதில நாம ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குமா அப்படின்னா, சாதனைகள் அப்படின்னா, ஆம் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, இந்தியாவுல கிட்டத்தட்ட 30,00,000 உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து இருக்காங்க. அ முன்னாடி இந்த சட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 6,000 6,000 பிரதிநிதிகள் மட்டும் தான் இந்தியாவே வந்து நிர்வகிச்சிருந்தாங்க. அதாவது எம்பி, எம்எல்ஏஸ் இவங்கலாம் சேர்த்து வந்து பார்த்தோன்னா, வெறும் 6,000 பேர்கள் 6,000 நபர்கள் தான் இந்தியா வந்து நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் என்ன இப்போ இந்த சட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 30,00,000 உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து இந்த அதிகாரத்த பகிர்ந்து அவங்க வந்து நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த 30,00,000த்திலயும் வந்து அ 13,00,000 பேர் வந்து பெண்களா இருக்காங்க.
இது ஒரு மிகப்பெரிய இது. அதிகார பரவலாக்கல்ல வந்து பண்ணதுல வந்து அடிமட்டத்தில இருக்கிற விளிம்பு நிலை மக்கள், அதாவது பட்டியலினத்தினர், பழங்குடியினர்களுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் குடுத்து, அவங்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப மாரி அவங்களுக்கும் இந்த வந்து பங்கேற்புக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் வந்து தலைவர்களாகவும், கவுன்சிலர்களாகவும், உறுப்பினர்களாகவும் அவங்க வந்து இதில வந்து ம் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவங்க வந்து இதில வந்து பங்கு பெறணும். இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தில அவங்க பங்கு பெறத்துக்கு இதில வந்து வழிவகை செஞ்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. முன்னாடி வந்து தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு 300 பேருக்குள்ள தான் அதிகாரம் இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா, அத பிரிச்சு ஒரு 1,40,000 உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து அதோட செயல்பட்டுருக்கு. எம்எல்ஏஸ், எம்பியோட சேர்த்து இன்னைக்கு வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இவ்வளோ பேர் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சாதனை. அடுத்தது என்னன்னா, இந்த 73 சட்ட திருத்தம் பிரகாரம் இந்த ஊரக உள்ளாட்சிய வந்து அ ஊரக உள்ளாட்சி கட்டமைக்கிறப்போ, அதில பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகார பகிர்வுகளுக்கு நம்ம சொல்லிட்டோம். 2வதுடைய நோக்கம் வந்து இன்க்ளூசிவ் பண்ணணும். எல்லா மக்களையும் இன்க்ளூசிவ் பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்காக வந்து அதில அருமையான ஒரு இது பண்ணியிருப்பாங்க. கிராம சபா அப்படின்னு சொல்லிட்டு, வில்லேஜ் பஞ்சாயத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் ஒரு ஒரு கிராம சபா வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த கிராம சபால வந்து அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்குள்ள உள்ள வாக்காளர்கள் அனைவர்களும் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி அத வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த கிராம சபா வந்து ஒரு பாராளுமன்றம், அதுக்கு அடுத்தது சட்டமன்றத்துக்கு ஈக்குவலா இந்த மன்றத்துக்கும், இந்த கிராம சபா மன்றத்துக்கும் அதுக்கு ஈக்குவலான வந்து பவர் இருக்கு. அதாவது என்னன்னா, அவங்க வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏஸ், எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகளா அவங்க வந்து மக்கள் தேவைகள வந்து அ ம் அ அத வந்து விவாதிச்சு அ தீர்மானமா நிறைவேற்றி, அத வந்து சட்டமாக்கி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல வந்து என்னன்னா, அடித்தட்டு கிராமங்கள்ல அதாவது மகாத்மா வந்து கிராமங்கள் தண்ணீர் அடையணும். அதே மாரி அந்த கிராமங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய குரலுக்கும் இங்க வந்து செவி சாய்க்கிறாங்க. இந்த இந்த அரசாங்கம் என்னுடைய அரசாங்கம். இது என்னுடைய நாடு. அப்படின்றப்போ அந்த பகுதிகள் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்ல ஒரு அ தேசிய அளவிலயோ, இல்ல மாநில அளவிலயோ, இல்ல வெளிய ஒரு கொள்கைகள பத்தியோ அந்த கொள்கையில அவங்களால தலையிட முடியலனாலும், குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிகள்ல என்ன திட்டங்கள வந்து போடணும்? யார் பயனாளிகள தேர்வெடுக்கணும்? அப்படின்றத அந்த வட்டத்துக்குள்ள வந்து அவங்களுக்கான முழு அதிகாரமும் இந்த கிராம சபா வந்து குடுத்துருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறப்பாக நடைமுறைப்படுத்த வந்துட்டுருக்கு. ஸோ, அப்போ வந்து ஓரளவுக்கு இன்க்ளூசிவ் ஆயிட்டுருக்காங்க. இன்னும் நகர்ப்புறத்தில வந்து இது கொஞ்சம் பெண்டிங்கில இருக்கு. நகர்ப்புறத்தில இன்னும் கொஞ்சம் காலத்தில வந்து இத வந்து இந்த ஏரியா சபைகள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போயிட்டுருக்கு. ஸோ, 2வது இதுவும் முடிஞ்சிருக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோக்கம் வந்து வறுமைய ஒழிக்கணும், வேலைவாய்ப்ப உருவாக்கணும், தன்னிறைவான வந்து கிராமங்களையும், தன்னிறைவான வந்து பகுதிகள வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான இது. அதில வந்து சிறப்பா வந்து இந்த உள்ளாட்சித்துறை வந்து உள்ளாட்சி அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டுருக்கு. அத பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம ஊராட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த வறுமை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்டின்னா வந்து எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் குடுக்கணும். எல்லாருக்கும் வந்து இலவச கல்வி குடுக்கணும். அத வந்து சிறப்பாவே செஞ்சுகிட்டு இருக்காங்க எல்லா கிராமங்கள்லயும். பிளஸ் வந்து சுகாதாரம் அது அதாவது பேசிக் சானிடேஷன் அந்த டாய்லெட்ஸ் அந்த மாரி வேலைகள் அதெல்லாம் வந்து அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நல்லா இருந்தா ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருந்தா தான், ஆ அவரால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வேலை செஞ்சு அந்த வறுமைகள ஒழிக்க முடியுன்றதுக்காக, அடிப்படை வந்து கல்வி, சுகாதாரம், அப்புறம் வந்து மருத்துவம், பேசிக் நீட்ஸான வந்து அ வீடு அவருக்கான குறைஞ்சபட்சம் வந்து வீடு, அந்த இடம், வீடு இதெல்லாம் வந்து உருவாக்கி குடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கி குடுக்குறது. ஸோ இந்த மாரி பணிகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளாட்சி அரசாங்கம் ஒரு பஞ்சாயத்துகள்லயும் இத சிறப்பா வந்து நாம செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓரளவுக்கு எல்லாமே வந்து பல வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். அ இந்த வேலைவாய்ப்புன்றத விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து நம்மளால வந்து அந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கிறதுல வந்து கொஞ்சம் பின்னடைவு நமக்கு இருக்க தான் செய்யுது. அதனால என்னன்னா, நம்பளுடைய வந்து யுபிஏ கவர்மெண்ட் டைம்ல வந்து இந்த வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் மூலமா வந்து குடுத்தது வந்து, இன்னைக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு வறுமை ஒழிக்கிறதுக்கு வேலைவாய்ப்பு வந்து அத வந்து சிறப்பான ஒரு
திட்டமா இவ்வளோ வருஷம் இருந்தது. இப்போ அதோடைய நிலைமை கொஞ்சம் மோசமா போயிட்டுருக்கு. ஆனா வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக வந்து நமக்கு ஒரு நல்ல கிராமப்புறங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி குடுத்திருந்தது. அதன் மூலமா அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத நிர்வகிச்சுட்டு, சிறப்பான வந்து செயலாற்றிட்டு இருக்காங்க. ஸோ சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோக்கமான 3மே ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா, நாம வந்து பண்ணியிருக்கோம். ஆனா இன்னும் நகர்ப்புறங்கள்ல இன்னும் இந்த உ உள்ளாட்சி வந்து இன்னும் சிறப்பா வந்து செயல்படணும். அடுத்த கட்டத்துக்கு வந்து அத நாம கொண்டு போ வேண்டிய இடத்துல இருக்கோம். மத்தபடி வந்து அதேபோல இதுல வந்து நம்ம எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, இதுல நெறையா இருக்கு. அ ஒண்ணு வந்து ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாக திறமையுள்ள தலைவர்கள உருவாக்குறதுல வந்து நமக்கு வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஸோ, அதுல வந்து நாம வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து இந்த சட்டத்துடைய அடிப்படையே வந்து இன்னும் பல பேர் வந்து புரிஞ்சுக்காம இருக்காங்க. இத வந்து நல்ல திறமையான, நல்ல நிர்வாகத்த குடுக்கக்கூடிய தலைமை பண்புள்ள தலைவர்கள உருவாக்க வேண்டிய சவால்கள் வந்து நமக்கு இருக்கு. அதுக்கடுத்தது என்னன்னா வந்து அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சிய வந்து பெருசா வந்து அவங்க ஒத்துழைக்கிறது இல்லன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து இது எதுக்கு வந்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்கணும்? இத நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமே! இத உங்க மூலியமா வந்து நாங்க என்னத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? அது ஆல்ரெடி சட்டம் அங்கருந்து திட்டங்கள் வருது. அத நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுமே! இதுக்கு எதுக்குன்ற மாரி இருக்காங்க. அதோடைய இதில தான் வந்து இன்னைக்கு வந்து பல இடத்துல நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா, தேர்தல் தள்ளி போகுது. 2016ல ஒரு 3, 4 வருஷம் தள்ளி போச்சு. இப்போது தள்ளி போய் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசம் தள்ளி போயிருக்கு. ஸோ இது ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி வந்து அவங்க அது பெருசா அதுக்கான சப்போர்ட் பண்றது. அவங்களுடைய கடமை என்னன்னா, அ மக்கள் கிராம அளவுல வந்து திட்டங்கள தீட்டி, அவங்க சொல்றத வந்து செயல்படுத்துறது தான் வந்து ஒரு அரசு அதிகாரியுடைய வேலையா இருக்கணும். ஆனா இங்க என்னன்னா தலைகீழ் நடந்துட்டு இருக்கு. அரசு அதிகாரிகள் திட்டத்த வந்து தயாரிச்சு குடுத்துட்டு, அத வந்து நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகள வேலை செய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சவால். இதுக்கு வந்து நல்ல நிர்வாக திறமை உள்ள தலைவர்கள் நம்ம உருவாக்குறப்போ தான் வந்து நிச்சயமா வந்து இதெல்லாம் மாறும். இது வந்து அரசு வந்து எத்தனையோ பயிற்சிகளெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவர்கள வந்து ஆனதுக்கப்புறம் அவங்கள உருவாக்குறதுக்கு. ஆனா முதல்ல தலைவர்கள வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அரசு அதிகாரிகள் 2வது ஒரு மிகப்பெரிய சவால். 3வது சவால் வந்து என்னன்னா, மாநில அரசுகள் வந்து இந்த அதிகார பரவலாக்கல வந்து பெருசா விரும்புறதில்ல. அவங்க வந்து எல்லா அதிகாரத்தையும் அவங்களே வச்சுக்க நினைக்கிறாங்க. சில மாநிலங்கள்ல வந்து இன்னைக்கு தேர்தல் நடந்தா கூட என்னன்னா, அ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்த வந்து அந்த எம்எல்ஏங்களோ, இல்ல வந்து அமைச்சர்களோ தான் ஆளுங்கட்சி தான் இவங்க தான் இத வந்து கையில வந்து வச்சிருக்காங்க. மத்தபடி அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள வந்து பெரிய அளவுக்கு அவங்களால வந்து செயல்பட முடியல. இது ஒரு மிகப்பெரிய சவால். இதையும் நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் தள்ளி போயிருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா முழுக்க வந்து பெண்களுக்கு 33% வந்து இடஒதுக்கீடு குடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்ல என்னன்னா 50% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்காங்க. அதனால பெண்கள் வந்து அதிகமான வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கு தமிழ்நாட்ல. ஒரு 56% வந்து இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தமிழகத்த பொறுத்தவரைக்கும். இது வந்து இது சவால்கள்லாம் வந்து நெறையா இருக்கு. இன்னும் வந்து முழுசா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து நல்ல தலைவர்கள உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நம்ம ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து செயல்பட்டுட்டு இருக்கு. இன்னும் இங்க நெறைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அ அவங்களும் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால அவங்களுக்காக நான் என்னுடைய உரைய இதோட முடிச்சுக்கிறேன். அதோட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேசி முடிச்சதுக்கப்புறம், உங்களுடைய கேள்விகள் இருந்தாலோ, இல்ல உங்க கருத்துக்கள் இருந்தாலோ, நாம வந்து அத வந்து விவாதம் செய்யலாம். ம், ம், ஆ, திரு நன்றி, ஆல்டோ நன்றி, நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷார்ட் டைமாவே குடுங்க. பேசுறவங்க மட்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேசுறவங்க மட்டும் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் குடுங்க. மீதி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டாவே வந்து முடிக்க சொல்லுங்க. ஓகே. இதுல வந்து அனைவருக்கும் உங்களுக்கும் நன்றி. சொல்லுங்க. மைக் குடுத்திருக்கு. அருள் ராஜேஷ் தோழர் உங்களுக்கும் மைக் குடுத்திருக்கு. 2 பேருமே அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க. 2 பேருக்குமே மைக் குடுத்திருக்குது. இப்ப மைக்ல இருக்குது. மேடம் ஜெயந்தி மேடம், நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருங்க. கீழ கொஞ்சம் நெறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருங்க உங்களுடைய கருத்துக்கள. ஓகே. தேங்க் யூ ஆண்டோ. தேங்க் யூ. வணக்கம். வணக்கம் சிஸ்மார்ஜி, டேனியல் ஜி.
மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சாதனையும் எதிர்கொண்ட சவால்களும். ஆக்சுவலி நம்மளுடைய நாட்டுல வந்து 3 சிஸ்டமா அந்த அதிகார பரவல் இருக்கணுங்கிறதுக்காக 3 சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. ஒண்ணு வந்து பார்லிமெண்ட், இன்னொன்னு வந்து சட்டமன்றம், அனதர் ஒன் இஸ் நம்ம கிராம லெவல் மற்றும் கார்பரேஷன். அவர் சொன்ன மாதிரி மிட் டவுன் அண்ட் கார்பரேஷன் லெவல்ல வந்து நம்மளுடைய அதிகாரத்தை பரவல் செய்வதற்காக ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கப்பட்டதுதான் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இத வந்து ரொம்ப எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி வந்து எல்லா மாநில கட்சிகளும் ரீஜனல் பார்ட்டிஸும் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணாங்க. பிகாஸ் அதிகார பரவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க விரும்ப அது ஒரு பிக்கஸ்ட் இது வந்து ஒரு மிக பிக்கஸ்ட் சவாலா நான் பாக்குறேன், சேலஞ்சா பாக்குறேன். ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஒரு 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 அமைப்பு கூட இருக்கு மகாராஷ்டிரால, ஒரு ட்ரைபல் ஏரியா. அந்த ஏரியாவுல சொல்றாங்க, எங்களுக்கு மும்பையும் வேண்டாம் டெல்லியும் வேண்டாம், எங்களுடைய அரசியலமைப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னே ஒரு அரசியலமைப்பு இதை உருவாக்கி கொண்டு அவங்க கிராம சபையை வந்து ஒரு பார்லிமெண்டாட்ட பண்ணி அவங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு முகப்புகளை எல்லாம் வச்சு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன தேவை, எங்களுடைய விருப்பங்கள் என்ன, எங்களுடைய நீட் என்ன அப்படிங்கறதையெல்லாம் நாங்க சொல்லுவோம், அதுக்கேத்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வழிவகை உண்டாகணும் இல்லையா? அதற்காக தான் வந்து இந்த கிராமப்புற அமைப்புகள்ல அதிகாரம் தருவது அப்படிங்கிறது குறித்து ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து வெகு ரொம்ப டீப்பா இது பண்ணி இந்த ப்ரோக்ராம கொண்டு வந்தார். இது எஸ்பெஷலி சசிஜி சொன்ன மாதிரி காந்திஜி அவர்களிடமிருந்து வந்ததுதான். நம்மளுடைய நாடுகள் வந்து கிராமங்களால் நிறைந்தது. கிராம முன்னேற்றம் இல்லாமல் எந்தவித முன்னேற்றத்துக்கும் வந்து சாத்தியமே இல்லை. ஈவன் நம்மளோடதுல 70% மேல இன்னும் வந்து கிராமப்புறங்கள்ல வாழ்றவங்களா இருக்கிறோம். சோ அவர்களுடைய வளர்ச்சி இல்லாத ஒரு நாடு வந்து ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கறதுக்காக தான் இதை போன்ற நிறைய ப்ரோக்ராம் அவர் சொன்ன மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அதற்குரிய பல சட்டங்களையும் அமெண்ட்மெண்ட்ஸையும் கொண்டு வந்தாங்க. எஸ்பெஷலி அதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான பார்ட்டா கொண்டு வந்ததுதான் நம்மளுடைய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் கூட. அதன் மூலம் வந்து கிராமப்புற முன்னேற்றங்கள் அடையணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லா காங்கிரஸால டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம். அது வந்து விளிம்பு நிலை மக்களும் வந்து மிக உயரமான இடங்களை அல்லது அட்லீஸ்ட் இந்த நாட்டினுடைய ரிசோர்சஸ் வந்து பகிர்ந்து கொண்டு அவர்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் சட்டம் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இதை வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்போ ஒரு 30-35 நாளைக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரால எல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் இதுல வந்து பெனிஃபிட்டடா இருக்காங்க. கிராம பொருளாதாரம் வந்து மேன்மை அடைஞ்சிருக்கு. நம்ம ஊர்லயுமே நிறைய மிக குறிப்பாக சில பஞ்சாயத்துகளில் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் ரொம்ப அழகா அவர்களுடைய ஏரியாவில இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வந்து 100 நாளும் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழிவகைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால இதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிந்து கொண்டு இது வந்து ஒரு மக்கள் அதிகாரம், மக்கள் கையில் கிடைக்கும் அதிகாரம். அவர் சொன்ன மாதிரி கிராம சபை அப்படிங்கிறது கிராமத்துல நடக்கிறது, அதுலயும் மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மக்கள் என்ன தேவை இருக்கிறதோ அதை வந்து பஞ்சாயத்து தலைவர்களிடம் சொல்லலாம். அதே போல இந்த ஏரியா சபை அப்படிங்கிறது புதுதாக இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணல, கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வரல கிராம சபைக்கு இருக்கிற மாதிரி. பட் அதுவும் அந்த கிராம சபை போல மிகப்பெரிய ஒரு இதை அடைய வேண்டும் என்ற நோக்கங்களுக்காக நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் இதை தெரிந்து கொண்டு நம்மளுடைய நகராட்சிகள்ல நடக்கும்போது அவசியம் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். ஏன்னா மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாம எந்த ஒரு அரசாங்கமும் வந்து சரியான முறையில் செயல்பட இயலாது. அப்ப நம்ம எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி அவங்க எல்லாம் குறுநில மன்னர்களா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை என்னன்னு நம்மளே புரிஞ்சுக்காம, சசிகுமார் கூட ரொம்ப அழகா அதை மென்ஷன் பண்ணாங்க. மக்கள் வந்து பெனிஃபிஷரியாஸ் தான் இருக்க விரும்புறாங்களே ஒழிய தங்களுடைய அதிகாரங்களை தங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை பயன்படுத்தி நாம அரசாங்கத்தை என்ன கேள்வி கேட்க முடியும், அல்லது அரசு அதிகாரிகளை கேட்க முடியும், அல்லது ஆட்சியாளர்களை கேட்க முடியும் என்ற விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினால அவர்கள் எல்லாம் வந்து இன்னும் மாட்டிட்டு இருக்காங்க. அதனால
இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் பஞ்சாயத்து ராஜ் டீம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 50வது இது நீங்க செஞ்சிருக்கீங்க, ரொம்ப வண்டர்ஃபுல்லான விஷயம். ஐ நோ வெரி மச், பிகாஸ் நானும் ஆண்டோவும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்விட்டர் ஸ்பேஸ் ஏர்லி டேஸ்ல இருந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஐ நோ எவ்வளவு அதுல இது இருக்கு, எஃபர்ட் இருக்கு, எவ்வளவு போடணும் அப்படின்னு தெரியும். வாழ்த்துக்கள் ஆண்டோ மற்றும் அனைத்து டீமுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் த சான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம், நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருள்ராஜேஷ் அவர்களை நான் வரவேற்கிறேன். அருள்ராஜேஷ் சார், உங்களுடைய கருத்துக்கள் எடுக்கிறேன். வணக்கம் சகோதரர், அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சசிகுமார் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. ஆனா ஒரு பஞ்சாயத்து தலைவராக நம்ம வந்து எத்தனை முன்னெடுப்புகள் எடுத்தாலும் கூட அதில் இருக்க திருப்தி ஒரு காங்கிரஸ்காரனா எனக்கு இருக்குதானா? எனக்கு இல்லை. சரி, காங்கிரஸ்ல இப்படி இருக்குன்னு சொல்லி வேற எந்த கட்சியாவது ஒரு சிந்தனை செய்யற அளவுக்கு வேற கட்சிக்கு ஏதாவது ஒரு பின்புலம், ஒரு சில கொள்கைகள் இருக்குதானா? சுத்தமா இல்லை. எல்லாம் காங்கிரஸ் 10ன்னா அவங்க -1.1ங்கிற லெவலில் இருக்காங்க. நான் எதனால இந்த வழியோட இன்னைக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த கடைசி மோடி அவர் பிரதமராக இந்த மொத்தம் இந்த 15 வருஷத்துல இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கறது அதிகார பரவலாக்கள், காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள் அனைத்தும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து காலி ஆகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்திரா காந்தி உயிரை கொடுத்து, அமரர் ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து உயிரை கொடுத்து உருவாக்கப்பட்ட சட்டத்தை அதை காப்பாத்துறதுக்கு ஒரு காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதோட கூட்டணியா இருக்கிற நம்ம ஆளுங்கட்சியான திமுக அரசு, கூட்டணிங்கிறது ஒவ்வொரு கட்சியினோட கொள்கையும் உடன்பட்டு சேர்றதான் கூட்டணி. அப்படி இருக்கப்ப ஒரு திமுக பாசிசத்துக்கு எதிரான ஒரு திமுகவே நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை அதிகார பரவலாக்கல நடைமுறைப்படுத்தல இவ்வளவு மெத்தனம் காட்டி தேர்தல தள்ளி போட்டிருக்காங்க. அதை காட்டிலும் அதை நம்ம கேட்காம இருக்குது. அதை கூட நம்ம ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நம்ம வந்து சிறப்பா செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது தெரியல. நான் அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். இதுக்கு மேல நம்ம உயிர் கொடுத்த ராஜீவ் காந்திக்கு நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது அந்த வழி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த வேதனை நம்ம சகோதரர் சசிகுமார் அவர்களுக்கும் இருக்கு. எல்லாரும் வந்து கூட்டணியில் இருக்கிற அதிகாரம் கொண்ட MP MLA-க்களா இருக்கவங்க கூட கேட்க முடியாத ஒரு சில கேள்விகளை அவங்கள சார்ந்து நடக்கக்கூடிய கோட்பாடுகளை மட்டுமே அடையாளமா கொண்டிருக்க காங்கிரஸ்காரங்க மத்தியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பா அவரு சில பொதுக்கூட்டங்களையும் வெளிப்படையா ஒரு கருத்துக்களை வைக்கிறது ஒரு ஆறுதலை தவிர, நம்ம கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு பதவியில வந்து தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரம் கொண்ட நமது மக்கள் பிரதிநிதிகள் என்னவாக இருக்காங்க, ஏன் அதுல நாட்டம் இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு கடமை எவ்வளவோ இன்னும் பெரிய கடல் அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம குழுவில் இருக்கிற 20 பேர் இல்ல 200 பேர் மட்டும் தோணி போட்டு படகுல போய் கடக்கக்கூடிய தூரமா அப்படிங்கிறது இல்லை. நான் அந்த அளவுக்கு வெஸ்ட் பெங்கால்ல 3 வருஷமா நூனா திட்டம் தரல. போன வருஷம் தமிழ்நாட்டுக்கு 3100 கோடி வந்து 15வது நிதிக்குழு மானியத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில 2ஆம் கட்ட நிதியான 1578 கோடி தரல. ஒட்டுமொத்த ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் இல்ல. 3700 கோடி சட்ட வரையறைப்படி ஏப்ரல் 10க்குள்ள வழங்கியிருக்கணும் மத்திய அரசு மாநில அரசுக்கு. 3700 கோடி வழங்கல. இவங்க அங்கங்க கூட்டத்தை போட்டு எதிர்ப்பு மட்டும் காட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா கேட்கக்கூடிய அதிகாரம் ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் இருக்குங்கிறது தெரிஞ்சும் கூட எதனால இவங்க நடைமுறைப்படுத்துறங்கிறது தெரியல. அப்ப இப்ப வர இருக்க வருஷத்துல அதே நடக்க போகுது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 26,000 கோடி இது வரைக்கும் வந்து தேர்தல் நடத்தாத காரணமா காட்டி இப்ப வந்து நிதி தமிழகத்துக்கு வர நிதி வந்து வரல. ஆனா 20,000 கோடி வெளியே வந்து உலக வங்கியில கடன் வாங்கிட்டு வராங்க. என்ன ஒரு போக்கு போகுது. பஞ்சாயத்து ராஜ் அதிகாரம் இந்த சட்டத்தை ஒரு பக்கம் முடக்கிறாங்க. இது செயல்படுத்தி பெற வேண்டிய நிதியை இவங்கள முடக்கி வச்சு நிதியை செலவு பண்ணி நீங்க இல்லாம இருந்தாலும் இந்த அரசியல் கட்டமைப்பு நடக்கும் அப்படின்னு போய்
பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்கிறது நமக்கு பெரிய ஒரு வழி. இன்னைக்கு சட்டம் ஏட்டில இருக்கு, அதுக்கு உண்டான புரிதல் யாரு கொடுக்கணும்? இந்த ஆளுங்கட்சிகள் கொடுக்கணும். நமது தலைமை கட்சியில் இருக்க தலைமை இதை வெளியே போய் சேர்க்கணும். கூட்டணி எல்லாம் கடந்து போய் வெளியே போய் சேர்க்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில பஞ்சாயத்து ராஜ் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா பதவியில் இருக்க எங்களுக்கு தான் தெரியுது. சில பேர் பதவியில வர இருக்கவங்களுக்கு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க ஒரு காங்கிரஸ்காரனா நம்ம பார்வையை வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர் சீட்ல இருக்கிறப்ப எதுக்குடா நமக்கு இந்த கேவலம்? இதுவாடா நம்ம ராஜீவ்காந்தி கொடுத்த சட்டம்? இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியுதாடா என்ன அப்படிங்கிற அளவுக்கு இப்ப இன்னைக்கு அதிகார பரவலாக்கலுங்கிற தலைவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிரிச்சு ஒரு ஊராட்சி செயலாளர் பொறுப்புல அவங்க மேக்கரா அவங்க ஓடிபி போட்டாதான் அந்த வெப்சைட்டை திறக்க முடியும். அந்த மேக்கரை யாரு சொல்லி கேட்கணும்னா பஞ்சாயத்து சொல்லி கேட்கணும் அவசியம் இல்லை. அவங்க வீடியோ சொன்னா கேட்டா போதுங்கிற ரூலை இப்ப இந்த மாநில அரசு 2023 செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்க இருக்கு அதிகார பரவலாக்கல்? ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுல எத்தனை வாட்டி செத்து போயிட்டாரு. இந்த ஒரு வாட்டி தான் பேப்பர்லயும் சேனல்லயும் வந்துச்சு. ஆனா இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஒவ்வொன்றா போற அன்னைக்கெல்லாம் ராஜீவ்காந்தி செத்துக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி யாரும் கேட்கறது இல்ல. மத்த எதிர்கட்சிகளை விடுங்க, கூட்டணி விடுங்க, யாரு கேட்கலாம், நம்ம கேட்கணும்ல. அதனால இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், மக்கள் பிரதிகள் அதிகாரமே ஒரு செயலாளரை வச்சு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த செயலாளருக்கு நாங்க சம்பளம் போடணும். தலைவரும் துணைத் தலைவரும் கையெழுத்து போட்டாதான் செயலாளருக்கு சம்பளம். ஆனா அவங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அது பிடிஓக்கு தான் இருக்காமா. இப்படி ஒவ்வொரு விஷயமா நமக்கு இந்த ஒரு பதிவு போதாது. இருந்தாலும் முயற்சி திருமணையாக்குங்கிறதுல நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அருமை தலைவர் உட்கார சூழ்நிலையில இதெல்லாம் நடைமுறைப்படுத்திடுவாரு அச்சம்தான் அவரை உட்கார விடாம நமது இந்திய நாட்டுக்கு கடன் கொடுத்த முதலாளிகளால அடிமை இந்தியாவை அடிமையாக்குகின்ற கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மோடி அவர்களே திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சதிவலையில இன்னைக்கு திமுகவும் சிக்கிக்கிச்சுங்கிறதா என்னோட பார்வை. இதெல்லாம் மீட்டெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் போராடுவோம். எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவோம். ராஜீவ்காந்தி உயிரை காட்டில் எங்க உயிர் பெரிய உயிரா இருக்க போறதில்லை. எந்த அளவுக்கு மாற்றம் வருங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த அச்சம் எல்லாத்துக்கிட்டையும் இருந்தாலும் நம்ம தலைமைக்கு இருந்தாலும் கூட அவங்க கம்முன்னு மௌனம் காத்துட்டு இருக்க வேலையில நம்ம பேசுறோம். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா அனைவருக்கும் இந்த இடத்துல நமது பஞ்சாயத்து ராஜ் அந்த போட்டிருக்கின்றேன் என்று தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தலைவரா. நீங்க உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் முக்கியமான கருத்துக்கள் தான். அது தலைவர் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. என்னடா இப்போ ஜெயந்தி மேடம் சொல்லியிருந்தாங்க, அவங்களும் அழகா சொல்லியிருந்தாங்க. ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுற விஷயத்த அதை நான் விடுபட்டிருந்தேன். அதை சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் விடுபட்டிருக்கு நம்ம சொல்லாம. அதுக்கு மேடம்க்கு நன்றி. நம்ம அருள் ராஜேஷ் சொல்றது ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த பஞ்சாயத்து ராஜை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தலைவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை எவ்வளோ அழகா பார்த்து ஒரு துணை சட்டங்களாக நிறைவேற்றிருக்காங்க. நம்மளுடைய அடிப்படை இந்த 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆக்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா திட்டங்களும் நம்ம பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். அதோடைய வழி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம இன்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் டே. இதை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாம இதை சிறப்பாக பண்ணணும்னு யோசிச்சப்போ நாம என்ன பண்ண முடியும்? கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களில் தேர்தலே நடக்காம உள்ளாட்சி பிரதிநிதிகளே இருக்காம இதுல என்ன நாம இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறதுக்காக பெரிய அளவில் கூட நம்ம எதுவும் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நாம மக்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தலைவர்கள் எப்படி இந்த மக்களுக்காக உழைச்சாங்களோ அந்த வழியிலேயே நாமும் பொறுமையோட காங்கிரஸ்காரர்களுக்கே உள்ள பொறுமையோடவும் அதே போல அந்த தீர்க்கமான முடிவோடு மக்களுக்காக செயலாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அருள் ராஜேஷ் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நாம தொடர்ச்சியா செயல்படுவோம்.
இன்னும் வருகிற காலங்களில் வந்து பார்த்தோன்னா இதை முன்னெடுக்கிறது எப்படி, இந்த உள்ளாட்சியை வந்து நடத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். நன்றி, வணக்கம். அடுத்தது வேற. நன்றி 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 தலைவரை. டாக்டர் டேனியல் அவரை பற்றி சொல்லணும்னா, நம்ம இந்த ஸ்பேஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து இன்னைக்கு வர எப்போதுமே நம்மளோட நெருங்கிய டிஸ்கஷன்ல எல்லா நேரங்கள்லயும் நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு தோழரா இருக்கிறாங்க. நமது எல்லா டிஸ்கஷனுமே நம்ம தோழர்கிட்ட பண்ணாம நம்ம இந்த ஸ்பேஸ் எதையுமே நடத்துறது இல்லை. நம்ம ஒரு போஸ்டர் ரெடி பண்ணாலுமே நாங்க ரெடி டிஸ்கஷன் பண்ணி போஸ்டர்ல சின்ன தவறுகள் இருந்தாலுமே அதை சுட்டிக்கட்டி இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த தலைப்பு இப்படி வச்சா நல்லா இருக்கும், எல்லா விஷயங்களுமே மற்றவங்க யாருமே சொல்லாததையுமே குறைகளையும் நிறைகளையுமே நான் எங்களோடு எடுத்துரைத்து அந்த நிகழ்வு சிறப்பா நடக்கணுங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கிறதுமா 10 மணியா இருந்தாலும் சரி 11 மணிக்கு நம்ம மெசேஜ் போட்டாலும் உடனடியாக கால் பண்ணி என்னென்ன மாதிரி மாத்துங்க அல்லது மெசேஜ்ல என்னென்ன மாதிரி மாத்தி போடுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்றது வரையும் முதல்ல வந்து இந்த ஸ்பேஸ் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தினுடைய முதல் சீஃப் கெஸ்ட நமது தோழர் தான் அறிமுகப்படுத்தி இந்த ஸ்பேஸ முதல்ல ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தினுடைய ஐடியில போட்டு, அப்ப வந்து நம்மளுடைய ஐடியில நான் ஒரு 10 ஃபாலோவர்ஸோ என்னும் தான் இருந்துச்சு. 10 ஃபாலோவர்ஸ் கிட்ட தானே இருக்குது, எப்படி பண்ணணும்னு யோசிக்கும் போது தைரியமா பண்ணுங்க, நம்ம இணைஞ்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு நமக்கு ஊக்கம் கொடுத்த தோழர் நமது டேனியல் தோழர். முதல் சீஃப் கெஸ்டையுமே அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. லாயர், அதாவது மாஞ்சோலை கேஸ் எடுத்து நடத்தக்கூடிய அட்வொகேட் ராபர்ட் அவர்கள் தான் அதனுடைய முதல் சீஃப் கெஸ்டா நம்மளுடைய இதுல முதல் நிகழ்வுக்கு வந்தாங்க. அப்ப வந்து அவர்கிட்ட கேட்கும் போதுமே இது பெரிய ஃபேமஸான ஐடி கிடையாது, அதுல எப்படி நடத்தன்னு யோசிக்கும் போது அவருமே வழக்கறிஞருமே அவருமே நீங்க தைரியமா நடத்துங்க, நான் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அவருமே ஊக்கம் கொடுத்து இந்த நிகழ்வு சிறப்பா நடக்கிறதுக்கு முதல் நகர்வை ஏற்படுத்தி கொடுத்த அன்னைக்கு வழக்கறிஞர் அவர்கள் ராபர்ட் அவர்களுக்கும் முதல் அறிமுகப்படுத்தின நம்ம டேனியல் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டேனியல் அவர்கள் எப்போதுமே பக்கபலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் எப்போதுமே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். வீட்டுல வந்தாலுமே அவருக்கு நிறைய நெருக்கடிகள் உண்டு. ஏன்னா 2 சிறிய குழந்தைகள், 1 கை குழந்தை, சிறிய குழந்தைகள். அந்த குழந்தைகள் இருக்கும்போது வீட்டுல வந்து அவ்வளவு நிறைய ஒர்க்குகள் இருந்தாலுமே நம்மளோட முழு நேரமாக பயணிக்கக்கூடிய ஒரு தோழராக இருக்கிறார்கள். அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர், உங்களுடைய கருத்துக்கள் எடுத்து. மாநில தலைவர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயந்தி மேடம், ஆண்டோ பொன்னையா அண்ணன் மற்றும் அனைத்து ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு முயற்சி, ஒரு நல்ல ஒரு தலைவரோட பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு யங் அண்ட் டைனமிக் லீடர் சசிகுமார் சார் வித் வெரி கிளியர் மைண்ட். சங்கம்ல நேতৃத்துவ சங்கம் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவருக்கு கீழே பயணிக்கிறது. ஆண்டோ பொன்னையான மாநில சமூக ஒழுக்கத்துறை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த நம்மளோட அணி சார்பாக அவுட்ரீச் ப்ரோக்ராம், இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ன்றது எல்லாருமே கலந்துக்கலாம். ஆர்ஜிபிஆர்எஸ் ஆஃபீஸ் பேரஸாக இருக்கட்டும், ஆர்ஜிபிஆர்எஸ் சொந்தங்களாக இருக்கட்டும், மற்ற நண்பர்கள் மக்களாக இருக்கட்டும், எல்லாமே கலந்துக்கலாம். ஸோ நிறைய டாபிக்ஸ் எடுத்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ காங்கிரஸோட பெரிய அவுட்ரீச் ப்ரோக்ராமாக இது வந்து ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கம் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் போகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு முழு ஃப்ரீடமை கொடுத்த சசிகுமார் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 50 ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள் ஆரம்பிப்போம், அந்த நடுவிலே கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆயிடுவோம், விட்டுருவோம், அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக 50 ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆண்டோ பொன்னையா அண்ணன். ஜெயந்தி மேம் நிறைய இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சுபத்ரா மேடம் நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சீஃப் கெஸ்டா. ஸோ அவங்களுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் சங்கம் பொறுத்த வரைக்கும், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்னோட கண்ணோட்டம் வந்து பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி, பங்கேற்பு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பங்கேற்பு ஜனநாயகத்துல தான் மக்கள் வந்து டைரக்டா அரசோட கொள்கைகள், அந்த கொள்கைகளோட நீட்சியான திட்டங்கள் அதை பத்தி வந்து மக்கள் புரிஞ்சுக்க முடியும்.
மக்களுக்கு வந்து ஒவ்வொரு திட்டமும் எப்படி செயல்படுது அப்படின்றத தினசரி வாழ்க்கையில வந்து அவங்க வந்து பார்க்கறது வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமோட எஃபெக்ட் தான். நம்ம ரோடா இருக்கட்டும், நம்ம உள்ள தெருவிளக்கா இருக்கட்டும், குடித்தண்ணியா இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டமா இருக்கட்டும், ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் ஃபங்க்ஷன் பண்றதா இருக்கட்டும், ஒரு பிடிஎஸ் சிஸ்டம் ரேஷன் கடை ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அந்த கமிட்டிஸ் வந்து இணையும். இப்போ பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா வில்லேஜ் சானிடேஷன் கமிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே மக்கள் வந்து டைரக்டா பங்கெடுப்பாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், வார்டு கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அந்த மக்களே இருக்கட்டும். ஏன்னா இப்போ நிறைய கமிட்டிஸை பத்தி நமக்கு வந்து தெரியறது இல்லை. ஒவ்வொரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலுமே பிரைமரி ஹெல்த் சென்டருக்குன்னு கமிட்டி இருக்கு. அது மக்கள் வந்து டைரக்டா பங்கெடுக்கலாம் அந்த கமிட்டியில். அதில் ஃபண்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும், நான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு தெரியும், பிளாக் லெவல் கமிட்டி, பிஹெச் லெவல் கமிட்டி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸோட பவர் வந்து பயங்கரமான பவர். அந்த நல்ல பஞ்சாயத்து தலைவர் இருந்துச்சுன்னா அந்த கிராமமே வந்து மாறிடும். நம்ம எதை மாற்ற முடியுதோ இல்லையோ கிராமத்தை மாற்ற முடியுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதனால நிறைய நல்ல பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்துருக்கோம். கொஞ்சம் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்க பஞ்சாயத்து தலைவர்களையும் பார்த்துருக்கோம். இந்த ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கம் வந்து இந்த நிறைய இதை பத்தி பயிற்சி முகாம்கள் நடத்திட்டே வராங்க. சசிகுமார் சார், சுபத்ரா மேடம், நிறைய பயிற்சி முகாம் வந்து ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கம் மூலமா நடக்குது. அதுவும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், பாலிடிக்ஸ்ல புதுசா வரவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் அகாமடேட் பண்ணி ஒரு இன்க்ளூசிவ் அட்மாஸ்பியரா இருக்குது. யாருமே வந்து வேண்டாம்னு சொல்லாம, பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எந்த சமூகமா இருக்கட்டும், புதுசா வரவங்களா இருக்கட்டும், பழைய ஆட்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றது, ஆல்ரெடி ஊராட்சியில இருந்தவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றது அப்படின்னு ரொம்ப இன்க்ளூசிவ் சிஸ்டமா இருக்குது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே இந்த பங்கேற்பு ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து உணர்ந்து எல்லாருமே இதுல வந்து கண்டிப்பா பங்கெடுக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. அந்த ஏரியா சபாவா இருக்கட்டும், கிராம சபாவா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்கட்டும், அதுல இருக்க என்ன தீர்மானங்கள், என்ன கமிட்டிஸ், அதுக்கு கரெக்டா அந்த தீர்மானங்கள் படி நடக்குதா, ஃபண்ட் அலோகேட் ஆகுதா அப்படின்றத எல்லாமே நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஏன்னா கேரளால வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ன்றது. கர்நாடகாலையும் அந்த அர்பன்ல வந்து பாத்தீங்கன்னா சிவில் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலையும் இந்த அமைப்பு வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்பதான் நமக்கு நல்லது கிடைக்கும். நமக்காக இன்னொருத்தர் யாரும் பண்ண போறதே கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். பண்ண முடியாதுன்றதான் கிடையாது. அண்டை மாநிலமான கேரளாவும் கர்நாடகாவும் பண்ணும்போது தமிழ்நாடு கண்டிப்பா பண்ணலாம். ஏகப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கம் வந்து ஒரு பெரிய தளமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வாய்ப்பு கொடுத்த சசிகுமார் சாருக்கும் ஆண்டோனியாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி 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 தோழர். பவித்ரா மேடம், நீங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் திரு சசிகுமார் சார் அவர்களுக்கு நன்றி. திரு ஆண்டோ பொன்னையா அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. எனக்கு இங்க பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்டார்ட். நானும் வந்து லைக் ஒரு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக தான் இருக்கிறேன். ஸோ இதனால இந்த பஞ்சாயத்து ராஜ் மூலயமாக ஒரு பட்டியல மேடம் கேட்கல, இது இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது கொஞ்சம் கரகரன்னு தான் இருந்து. இருங்க, நான் என்னுடைய இதுல இருந்து பேச சொல்றேன் அவங்கள. ஒரு நிமிஷம். பவி, ஹலோ, இப்ப எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கேக்குது மேடம், நீ கண்டிப்பா. ஓகே ஓகே. மாநில தலைவர் சசிகுமார் சார் அவர்களுக்கும் ஆண்டோ பொன்னையானன் அவர்களுக்கும் நான் இங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மூலயமாக ஒரு பட்டியலின பின்னாக இருந்து நானும் வந்து ஒரு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இருக்கேன். அதுல நானும் பெருமிதம் கொள்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இது டோட்டலா வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல வந்து 33% பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா தமிழ்நாட்டுல இட் இஸ் 50%. பட் 50%ல எத்தனை பெண்கள் அவங்களா முன் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு தெரியாது. அப்படியே வந்தாலும்
அந்த குழுவுல அவங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கிறது இல்ல. ஸோ இது வந்து இங்க நெறைய ட்ராபேக். இது வந்து மேபி இந்த மாநிலத்தில இருக்கா, இல்ல எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கா அப்படின்றது தெரியல. பெண்கள் அந்த இடத்துல ஒரு பெண்கள் அதிகமாகவே இருந்தாலும், அங்க அவங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறைய கிடைக்கிறதில்ல. ஸோ இது இந்த இதுல வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ற ஒரு சவாலா நான் நெனைக்கிறேன். ஸோ இது மாறணும். ஆ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டத்துல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டம் வந்து வருஷத்துல 4 முறை கண்டிப்பா நடத்தணும். தமிழ்நாட்டுல வந்து 6 முறை நடக்குது. ஆனா, கிராம சபை கூட்டத்துல வந்து மக்கள் எல்லாரும் கேள்விகள் கேட்கறாங்க. பட் ஆனா 100% கேள்விகள் கேட்கறாங்க, அவங்க குறைகள சொல்றாங்க. ஆனா 100% அவங்க சொல்றது எல்லாமே நடக்குதா? அவங்க கேட்க போறது அந்த கிராமத்துக்கு மட்டும் தான் கேட்க போறாங்க. அத மீறி அவங்க எதுவும் கேட்க போறது இல்ல. பட் ஸ்டில் அந்த கிராமத்துக்கு அது நடக்குதா? நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு கிராம சபை நடத்தும்போது, ஆ ஆ ஆசிரியர்கள் வந்து அங்க இல்லன்னு சொன்னாங்க. அந்த தீர்மானத்துல நான் எழுதிட்டு வந்திருந்தேன் அந்த ஆசிரியர்கள் இல்லன்னு. பட் ஸ்டில் நான் இப்பயும் அந்த கிராம சபை கூட்டம் போகும்போது, ஆசிரியர்களுக்கு குறைவாக தான் இருக்கு அப்படின்ற திரும்பியும் மக்கள் வந்து அந்த குறைகள வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து கலெக்டர் வரைக்கும் போகுது. இந்த பதிவேடு வந்து கலெக்டருக்கு போகுது. டைரக்ட்டா போகுது. அத வந்து டைரக்ட்டா கலெக்டர் வந்து இத செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருந்தாலும், ஆனா சரியாக செயல்படுதா அப்படின்றது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். மக்களை வந்து அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு இப்போ ஒரு மக்கள் வந்து எப்படி இந்த நீங்க வந்து நிதிய வந்து எப்படி கையாள்றீங்க அப்படின்னு ஒரு கிராம தலைவர கேட்டாங்கன்னா, அதுக்கு வந்து கிராம தலைவர் முழு எக்ஸ்பிளனேஷன் குடுக்காம எப்படி அந்த கிராம சபைய முடிக்கிறது அப்படின்ற கருத்துக்களை எண்ணங்கள் மட்டும் தான் அவருக்கு அங்க இருக்கே தவிர, மக்கள் கேள்விகளுக்கு 100% பதிலளிக்கிறாங்களா? அப்படின்றது கொஞ்சம் இது வந்து மக்களுக்கு நேரடியா தெரியப்படுத்தாத மாதிரி இருக்கு. அவங்க என்ன நடக்குதுன்றத மக்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்தாததா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிராம சபையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு வளர்ச்சி அ அ அந்த இது சப்மிட் பண்ணணும். கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் அப்படின்றது வந்து, அந்த கிராம சபையில மக்கள் என்ன கேட்கறாங்களோ, அது 100% அந்த கேட்கறாங்களோ, அது மூலியமா ஒரு கிராம வளர்ச்சி ஊராட்சி வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு பதிவேடு அவங்க ரெடி பண்ணி, அவங்க அனுப்புறது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் ஆகும். ஸோ அந்த அந்த வளர்ச்சி திட்டம் வந்து 100% எஃபெக்டிவா குடுக்கறது இல்ல, அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அந்த வளர்ச்சி திட்டம் தயாரிக்கிறதுல வந்து இன்னும் கவனத்த செலுத்தணும். ஸோ கிராமங்கள் வளர்ந்தா தான் வந்து நாடு முன்னேறும்னு சொன்னாங்க. அந்த கிராமம் வளர்றதுக்கான அந்த வளர்ச்சி திட்டத்த அ அ உருவாக்குறதுல வந்து வெறும் தலைவர்கள் மட்டும் இல்ல, மக்கள் மட்டும் இல்ல, நம்ம பிரதிநிதிகள வந்து அதிகமா நம்ப வந்து மக்களோட உரையாடி, அத வந்து கொண்டு வரணும். ஸோ நம்மள்ல எத்தன பேர் இனிமேலு பிரதிநிதிகள் ஆனாலும், இந்த வளர்ச்சி திட்டத்துல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் இன்னொரு திட்டம் ஒண்ணு இருக்கு. கிராம வறுமை குறைப்பு திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கிராம வறுமை குறைப்பு திட்டம் பிபிஆர்பி அதுல வந்து கிராமத்துல வந்து பொருளாதார அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்கான அந்த குறைப்பு திட்டம்ல வந்து நெறைய அ அ இருக்கு. லைக் அவங்கள பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும், சமூக நீதி வளர்ச்சியும் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல வந்து நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆ வறுமை குறைப்பு திட்டம்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம வந்துட்டு ஆ ஈக்குவலன்ட்டா ஆகி போயிட்டே இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலன்ட் ஆகி போயிட்டே இருப்போம். அ அ இந்த இதுல வந்து நான் பார்த்ததுல வந்து ஆ வளர்ச்சி திட்டத்துக்கான இலக்குகளே வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல அவ்ளோ கிளியரா வந்து குடுத்திருப்பாங்க. ஒரு 18 இலக்குகள வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 18 இலக்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இலக்கே வந்து வறுமைய ஒழிக்கிறது தான் அந்த முதல் அ அ இலக்கு. ஸோ அந்த வறுமைய நம்ம ஒழிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கல்விய கொடுக்கணும். அந்த கல்விய குடுக்கறதுக்கு வந்து, ஆ அந்த அந்த கிராமத்துல வந்து எல்லாரும்
ஸ்கூலுக்கு போறாங்களா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்களா? இத வந்து கிராம தலைவர்களும், மக்கள் பிரதிநிதிகளும் மக்களுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போ எத்தனையோ குழந்தைங்க வந்து அ ப ப ஒரு 13 வயசுல அவங்க வந்து அந்த பருவநிலை மாற்றம் அடையும்போது பெண் குழந்தைங்கள வந்து ஸ்கூல்ல வந்து நிறுத்திடுறாங்க. 15 வயசு வரைக்கும் படிக்கணும் அப்படின்றது கட்டாயம். ஸோ அதவே இன்னும் வந்து நிறைய கிராமங்கள்ல வந்து செயல்பாடுல இல்ல. அ குழந்தை திருமணம் இன்னும் நடந்துட்டே இருக்கு. ராணிப்பேட் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அ நெறைய போயிட்டு இந்த கல்யாணத்த தடுக்கிறதுக்கு போறாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி விழிப்புணர்வுகள நம்ம வந்து ஏற்படுத்தணும். ஸோ அ இதெல்லாம் அ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த வறுமைய ஒழிக்கிறதுக்கு வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு போன்ற கேட்கலன்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு கேக்குதா? இல்லண்ணா, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. மேடம், உங்க வாய்ஸ் கேட்கல. மைக்க ஆஃப் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க. நம்ம வாய்ஸ் வந்தாலும் வரும். அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவித்ரா மேடம். கனெக்டிங் போயிட்டாங்க. வேற ஜெபஸ்ரீ சூர்யா மேடம், உங்களுக்கு மைக் கொடுத்துருக்கு. அக்செப்ட் பண்ணிட்டு மேல வாங்க. உங்களுக்கு மைக் கொடுத்துருக்குது. கேக்குதுங்களா ஆண்டோ? கேக்குது. அவங்க பேசுனது கட் ஆயிடுச்சு. குழந்தை திருமணத்தை ஓகே பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ராணி. ஓகே, ஏதோ பேச சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆம். குழந்தை திருமணங்கள் வந்து இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ராணிப்பேட் மாவட்டத்துல வந்து நாங்களே வந்து நெறைய குழந்தை திருமணத்த வந்து கேள்விப்படுறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அத இன்ஃபார்ம் பண்ணி அத போய் ஸ்டாப் பண்றாங்க. பட் ஆனா அது நடக்காம இருக்க விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். ஸோ இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜ்ல தான் இன்க்ளூசிவா இருக்கு. ஸோ பெண்கள் மேம்பாடு, குழந்தைகள் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, முதியோர் கல்வி இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜ்ல இன்க்ளூசிவா இருக்கு. ஸோ இத வந்து இன்னும் ஆஸ் ஒரு மக்கள் பிரதிநிதியா நான் வந்து மக்கள் கிட்ட இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் முழுமையா சென்று அடையல அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. ஆல்சோ நம்ப இந்த மக்கள் பிரதிநிதியா உள்ள வர்றப்போ இவர் அருள் ராஜேஷ் அண்ணா சொன்ன மாதிரி நம்ம நிறைய கனவுகளோட செயல் திட்டத்தை இங்க வந்து நம்ம பண்ணணும். மக்களுக்கு வந்து ஓட்டு கேட்டு வர்றப்போ நம்ம என்னென்ன சொன்னோமோ அது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அது அதை வந்து 100% நம்மளுக்கு செய்யறதுக்கு வந்து நிச்சயமா வந்து ஆளுங்கட்சி வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு தர்றது இல்லை. ஸோ இது வந்து என்னோட ஆதங்கத்தையும் நான் வந்து இங்க தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு தலைவர் வந்து டைரக்டா நிறைய இடத்துல பேசுவாரு. காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான் நானும் சொல்றேன். காமராஜர் ஆட்சி திரும்ப கொண்டு வரணும். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முழுமையா நம்ம வந்து கையில எடுத்து மக்களுக்கு அனைத்து சேவைகளையும் செய்யணும். ஸோ இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த தலைவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி மேடம். ரொம்ப சிறப்பாவே பேசுறீங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க.
நீங்களும் ஒரு நாள் சிறப்பு விருந்தினராக வந்து இந்த அவையை அலங்கரிக்கணுங்கிறத நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய மாவட்ட கவுன்சிலர்ல காங்கிரஸை சேர்ந்த மாவட்ட கவுன்சிலர்ல மேடமும் ஒரு ஆளு. மத்தவங்க வந்து ஆனா வந்து என்னன்னா மாவட்ட கவுன்சிலரை பொறுத்தவரையிலும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நிறைய மாவட்ட கவுன்சிலர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது நிறைய மாவட்ட கவுன்சிலர் பார்க்க உள்ளது. ஒரு மீட்டிங்கள் அட்டன் பண்ணக்கூடிய, அதாவது மாவட்ட கவுன்சில் மீட்டிங்க்கு மட்டும் போய் அட்டன் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அதோட வரக்கூடிய மாவட்ட கவுன்சிலர்களை தான் பார்த்துருக்கேன். சகோதரியை மாதிரி களத்துல நின்று பணியாற்றக்கூடிய மாவட்ட கவுன்சிலர்கள் ஒரு சிலர் தான் பார்க்க முடியும். நான் வந்து மாவட்ட இந்த இதோட பொறுத்தவரை பஞ்சாயத்து ராஜ் சட்ட பொறுத்தவரையில தமிழகத்துல சிறப்பா இருக்கானா 1% 2% தான் அதுக்கு மார்க் போட முடியும். ஏன்னா அவ்வளவுக்குள்ள மோசமா இருக்கு. ஏன்னா கிராம சபைன்னு ஒண்ணு நடத்துறாங்க. கிராம சபை எப்படி நடக்குதுன்னுங்கிறத நம்ம ஒரு வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராம சபையினுடைய முதல் மீட்டிங் துவக்க விழாவே அதுலயே ஒரு ஒழுங்கினம். அது வந்து யார் காலத்துல ஏற்படுத்தப்பட்டதுன்னா திமுக காலகட்டத்துலதான் அந்த இது நடந்தது. அதனுடைய அமைச்சராக கோசிமணி அவர்கள் தான் இருந்தாங்க. கோசிமணி அவர்கள் இருக்கும் பொழுது அதுல என்ன ஒரு இது நடந்துச்சுன்னா கிராம சபையை பொறுத்தவரையில எல்லோரும் ஒரு தரையில் அமர்ந்து கிராம சபையை நடத்தணுங்கிறது தான் அதுல ஒரு இது. ஆனா வந்து இதை கூட தெரியாமல் கலெக்டர் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங் எப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் போட்டு அதாவது ஒரு அரசு மீட்டிங் அதை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஹிந்துல வந்து பெரிய ஆர்டிகல் அதனுடைய இதுகளை எல்லாம் மீறிட்டாங்கன்னு சொல்லி ஆர்டிகல் எழுதிட்டாப்ல. அந்த ஆர்டிகளின் படி கலைஞர் அவர்கள் இது மிகப்பெரிய ஒரு கேவலத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த துவக்க விழா நடத்தப்பட்டு அதற்கு பிறகு எல்லாருமே தரையில் தான் அமர வேண்டும்ங்கிறத அதுக்கு பிறகு இன்சிஸ்ட் பண்ணாங்க. அத வந்து முதல்லயே இந்த அமைச்சர்களுக்கு கலைஞர்களுக்கு அந்த கலெக்டர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்த தவறுற அளவுலதான் இந்த செயல்பாடுகள் இருக்குன்னா அப்ப நம்ம எவ்வளவுக்குள்ள ஒரு திட்டத்தை துவக்கவே நம்ம எவ்வளவு சிறப்பு பண்ணணுங்கிறத அவங்களுக்கு தெரியல. இதுதான் நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜினுடைய சபையில நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல்கள் கலெக்டருக்கு அனுப்பப்படுகிறது. கலெக்டருக்கு அனுப்பப்படுற அந்த பேப்பர் வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரிதான் அதை ட்ரீட் பண்றாங்க. ஒரு தீர்மானங்கள் ஒரே தீர்மானங்கள் 10 தடவை 20 தடவை அந்த தீர்மானங்கள் அதே தீர்மானம் ரிப்பீட் பண்ணப்பட்டாலும் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாத காகிதங்களாக தான் இருக்குங்கிறது மிக வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க வந்து சான்று கேட்டாலும் நம்மளால அதுக்கான சான்றுகள் கொடுக்க முடியும். இப்படி வந்து ஒரு அரசு வந்து ஒரு கிராம சபைன்னு ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டு அந்த கிராம சபைக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுக்காமல் அதை ஒரு பூஜ்ஜியமாக இந்த அரசு வைத்திருக்குன்னா அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஊராட்சி மன்றத்துல குழுக்கள் இருக்குது, கல்வி குழு, சுகாதார குழு, எல்லா குழுக்களும் இருக்கிறதாக கணக்கு காட்டப்படுகிறது. எல்லா ஊராட்சி மன்றங்கள்லயும் பெயர்கள் இருக்கிறது. இந்த குழுக்கள்ல யாரெல்லாம் இருக்கு அந்த குழுக்கள் செயல்படுகிறதானா தமிழ்நாட்டுல உள்ள ஊராட்சிகள்ல ஒரு சில ஊராட்சிகள்ல வேணா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா மேக்சிமம் ஒரு 90% ஊராட்சிகள்ல எந்த ஊராட்சிகள்லையும் நடைமுறைப்படுத்தப்பட இல்லைங்கிறத கேவலத்தை தான் நம்ம இது பண்ண முடியும். ரெண்டாவது ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிகளாவது ஒழுங்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பயிற்சிகளும் ஒழுங்கா கொடுக்கப்படுறது இல்லை. அதாவது ஒரு தொழில் நிறுவனம் தொடங்கப்பட்டால் அதனுடைய ரன்னிங் லைசன்ஸ் கொடுக்கறதே ஊராட்சி மன்ற தலைவர் தான். இது எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு தெரியும்னா அது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் தெரியப்படுத்துறது இல்லைங்கிறது தான் இது. அதனுடைய எல்லா பவரையுமே இவரு தான் வச்சிருக்கிறாரு. யாரு? பிடிஓ தான் வச்சிருக்கிறாரு. பிடிஓ ஒரு பெரிய ஒரு அதிகாரியா, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசராக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினுடைய பஞ்சாயத்துகளை இயக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரம் பெற்றவராக இருக்கிறாரு. அதற்கு மேலாக கலெக்டர் இருக்கிறார். இப்படி வந்து ஒரு அந்த அமைப்பையே சீரழிக்கக்கூடிய அதிகாரிகளாக இந்த 2 அதிகாரிகளும் இருக்கிறாங்கிறது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. அதாவது ஒரு பிடிஓ வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு செய்யக்கூடிய விஷயங்களை ஏற்றி நடத்தக்கூடிய ஒரு பணியாற்றக்கூடிய நபராக தான் இருக்கணுமே ஒழிய அவர்களுக்கு ஒரு ஏவல் அவர் செய்யக்கூடியதுக்கு ஒரு பணியாளாக ஊராட்சி மன்ற தலைவர்களை பணியாற்ற செய்வது வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. இதற்கு மேலாக ரெண்டாவது பிடின்னு ஒன்று திட்ட அலுவலர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. திட்ட அலுவலரும் அதே போலதான் இருக்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர்களுக்கு எந்த திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கு ஒரு முரணாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகராக இருக்கிறாங்க. இப்படி வந்து எல்லா இதுகள்லையும் வந்து ஒரு நம்ம ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு உயர் மின்கோபுர விளக்குக்கு எழுதி கொடுக்கிறாருன்னா அதை செய்ய முடியாதுன்னு தடுக்கிற ஒரு திட்ட அலுவலரை நாம் பார்க்கிறோம்.
நீங்க வந்து சோலார் லைட் தான் போடணும்னு நிர்பந்திக்கிறாரு. சோலார் லைட்டு நாங்கள் வந்து திட்ட அலுவலர்கிட்ட போய் பேசுறோம். சோலார் லைட் ஃபெயிலியரு. தமிழ்நாடு முழுக்க சோலார் லைட்டை நீங்க இதற்கு முன்னால போட்டீங்கள அனைத்தையுமே போட்டு 2 நாள் எரிஞ்சு அவ்வளவு பேட்டரியும் கலத்திட்டு போகப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில நீங்க என்ன அதுக்கு சிறப்பா செயல்படும் இப்ப உறுதி கொடுக்கறோம்னு சொல்றீங்களா? அது எப்படி நடக்கும்? நீங்க வந்து 1 வருடம் 2 வருடம் இங்க இருப்பீங்க, அதுக்கப்புறம் போயிருவீங்களே. உயர் மின் கோபுரத்துக்கான ஒதுக்கீடு மொத்தமா வேஸ்ட் ஆகுமே. நீங்க உயர் மின் கோபுரம் எழுதி கொடுத்தா அதை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் கலெக்டர்கிட்ட அதுக்கு பிறகு போய் ஏசி அதை நீங்க போகணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்து எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு திட்டத்தை எழுதி கொடுத்தாலும் கலெக்டரை போய் நெருக்கடி கொடுத்துதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்துலதான் இன்னைக்கு இந்த அரசுகள் செயல்பட்டு இருக்கும் போது ரொம்ப வருத்தத்தை அறிவிக்கும். கலெக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா மாதிரிதான் இந்த அதாவது ஒரு இந்த மாவட்டத்திற்கே ஒரு ராஜா மாதிரி தான் அவர் செயல்படுகிறாரு. சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்கிறது கிடையாது. ஒரு ராஜா மாதிரி செயல்படுகிறாருங்கிறது ரொம்ப வருத்தத்தோட நாம இந்த நேரத்துல தெரியப்படுத்துறோம். கலெக்டர்கள் எல்லாம் மக்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். மக்களுடைய பணிகளை செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கணும் வெளியே மக்களினுடைய தலைவனாக கலெக்டர்கள் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம இந்த நேரத்துல வருத்தத்தோட பதிய விடுறோம். 2வது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள், 28 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தாம இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு அநீதி தான். அந்த அநீதியை இந்த அரசு சரி செய்து கொள்ள வேண்டும். இதை 2 திராவிட கட்சிகளுமே இது தொடர்ச்சியாக பண்ணி கொண்டு இருக்கிறது. நீங்க வந்து பேரூராட்சியாக மாற்றுங்க, நகராட்சியாக மாற்றுங்கள். அதற்கான வருடங்கள் 2-3 வருடங்கள் இருந்தது. அந்த வருடங்கள்ல நீங்க ஏன் பணியை செய்யலங்கிறதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது. அந்த 2-3 வருடங்கள்ல நீட்டா அந்த பணியை செஞ்சு இன்னைக்கு கரெக்டான தேதிகள்ல அந்த தேர்தலை நடத்தி இருக்கணும். அதை நடத்தாம ஒரு ஜனநாயகத்தை முடக்குகிற வேலையை தான் இந்த அரசுகள் செய்து. அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் அதே வேலையை தான் செஞ்சுச்சு. இதற்கு முன்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதே வேலையை தான் செஞ்சிச்சு. 5 வருட காலம் 9 மாவட்டங்களுக்கு 5 வருட காலம் 9 மாவட்டங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாம இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இந்த குறைகாலத்தை அந்த 1.5 வருடத்திற்கு மேல பாக்கி நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்களை வந்து இந்த அரசு இப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னத்தை செஞ்சிச்சோ அதே தான். அதாவது முன்னால வந்து நமது பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல போடப்பட்டது முந்தி வந்து உள்ள பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து மத்தியில் உள்ள மத்திய அரசு கொடுக்கப்பட்ட சட்டம் வந்து மாநில அரசு நினைத்தால் செயல்படுத்தலாம், நினைக்காட்டி செயல்படுத்தாண்டாங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து கட்டாயமாக அந்த இதுகளை செயல்படுத்தணுங்கிற ஒரு நிர்பந்தம் கொடுத்த பிறகும் ஆனா இந்த அரசுகள் வந்து தேர்தல் நடத்துறதுக்கு இது பண்றது. மாநில தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குது. அது எதுக்குதான் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவர்களுக்கு என்ன வேலை, அவர்கள் எதற்காக பணியாற்றுறாங்க, எதுக்காக சம்பளம் வாங்குறாங்கன்னே மாநில தேர்தல் ஆணையரை எங்களுக்கு தெரியல. மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு ஒரே வேலை ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடத்துறதுதான். அந்த தேர்தலையே நடத்தாம அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற கொஸ்டின்ஸா நம்ம இன்னைக்கு வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அரசும் மாநில அரசும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியல. அது வந்து அரசுகள் யோசிக்கணும். உங்களுடைய வருங்காலத்துல நடக்கக்கூடிய எலெக்ஷனுடைய முன்மாதிரியா இந்த எலெக்ஷன் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க தள்ளி போடுவீங்கன்னா அது ஒரு சரியான நடைமுறையா இருக்காதுங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம எடுத்துரைக்கிறோம். விரைவில் தேர்தலை நடத்த வேண்டும், மக்கள் பிரதிநிதிகளை 28 மாவட்டங்களுக்கும் கொடுக்க வேண்டும்ங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம வலியுறுத்துறோம். வேற தோழர்கள் வேற யாருக்கும் வாய்ப்பு வேணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வாய்ப்பு கொடுப்போம். ஓகே, வேற யாருமே இது இல்ல. தலைவர், உங்களுக்கு ஏதாவது நிறைவு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய கருத்துக்களை. எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து நிறைய புரிதல் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப புரிதலோட என்ன செய்யணும், என்ன நம்ம வந்து லேகிங்கில் இருக்குன்றதை எல்லாரும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது இப்போ எல்லாரும் பேசுகிறத பார்க்குறப்போ. ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் செய்யாமல் என்னென்ன செய்யாமல் இருக்குன்னு ஒருத்தரும் நாங்கள் எல்லாரும் பேசுகிறத பார்க்குறப்போ அடுத்த கட்டத்துக்கு நாம் வந்து பயணிக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான பணி என்னென்னா, நல்ல வந்து பிரதிநிதிகளை வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்கணும், அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கு வந்து என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எதுக்காக இது வந்திருக்கு
அப்படின்றத வந்து நாம் வந்து அதை சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா, அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆனால் மட்டும்தான் அவங்க அந்த ட்ரைனிங்லாம் குடுக்குறாங்க. அது நெறைய ட்ரைனிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அது நல்லாவும் இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனா, அது உள்ள போனா மட்டும் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ, அதனால அது வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பஞ்சாயத்துல இருக்கிற வார்டு மெம்பர்களாவது வந்து போட்டியிட்டு நாம வந்து இந்த உள்ளாட்சி அரசாங்கத்துக்குள்ள வந்து நம்ம எல்லாரும் வந்து போகணும். உள்ள வந்து இன்க்ளூசிவா வந்து இருக்கணும் அப்படின்னு அனைத்து ஆர்ஜிபிஆர்எஸ் காங்கிரஸ் அ அ சகோதர சகோதரிகிட்ட வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். வருகிற தேர்தல்ல இந்த தேர்தல நடத்த சொல்லி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அ அத ஒண்ணு செயல்பாட்ட நோக்கி நம்ம செயல்பட இருக்கோம். ஸோ தேர்தல் நடக்கிறப்போ வந்து நம்ப ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மற்றும் காங்கிரஸ் சகோதர சகோதரிகள் கூடுமான வரைக்கும் 100% வந்து தேர்தல் வந்து போட்டியிட்டு இந்த உள்ளாட்சி அரசாங்கத்துல வந்து பங்கேற்கணும் அப்படின்றத வந்து ஒரு வேண்டுகோளா வந்து இங்க எல்லாருக்கும் நான் இந்த இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். மற்றபடி மீதி எல்லாரும் பேசுனதுலாம் சிறப்பு. உள்ளாட்சி பிரதிநிதி அருள் ராஜேஷ் வந்து அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். நான் அவருடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, அடுத்த மீட்டிங்கில் அவர் அதை சொல்லுவார்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். அவருடைய நிறைய திறம்பட செயல்பட்டிருக்காரு. தமிழகத்தில் இருக்கிற 10 வில்லேஜ் பஞ்சாயத்து எடுத்தோம்னா டாப்ல இருக்குதுல, அதில் ஒரு பஞ்சாயத்து அவருடைய பஞ்சாயத்து முத்துக்காப்பட்டு பஞ்சாயத்து அந்த அளவுக்கு சிறப்பாக செயலாற்றக்கூடியவர். ஸோ இந்த மக்கள் மேலே வந்து ஒரு ஆதங்கம் இருக்குது, நல்லது செய்யணும் அப்படின்ற ஆதங்கம் வந்து இருக்குது. அது வந்து பல பேருடைய நம்மளுடைய நிர்வாகிகளுடைய பேச்சில் வந்து அது தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற வந்து நிர்வாகிகளை வந்து நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து பக்கபலமாக அவங்கள வந்து இந்த உள்ளாட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, நிறையா வந்து சுயநலம் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த திட்டங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய சுயநலங்கள் இருக்கிறதால தான் அதை வந்து அரசு அதிகாரிகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து முதல்ல ப நம்மளுடைய கடமைகள் என்னன்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய கடல். அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு நாளில் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. உள்ளே வந்து போகணும். அதுக்கான நேரங்கள் அதிகமாக எடுக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாரும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேலை செய்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பொது பணியிலையும் வந்து செயலாற்றணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் வந்து இன்னும் நிறைய நபர்கள் வந்து வரணும். ஒரு தன்னில் மட்டும் மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடியவங்க வந்து வரணும். அந்த அந்த அரசுடைய நிர்வாகத்தை வந்து சிறப்பாக வந்து செய்யணும். அதுக்கு தகுதியான ஆட்கள் வந்து உள்ளே வரணுன்றதை இந்த டைமில் கேட்டுக்கிறேன். இந்த ஸ்பேஸ் ட்விட்டர் ஸ்பேஸ் வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்க நமது சோஷியல் மீடியா மாநில தலைவர் திரு ஆண்டப்பன் அவர்களுக்கு திரும்பவும் ஒரு முறை வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்பேஸில் கலந்துக்கிட்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், இந்த ஸ்பேஸ் நடத்துறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கிற அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நம்ம மரியலதா அவர்களும் திருநெல்வேலி மாவட்டத்துல சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. நிறைய திட்டங்களுக்காக அவங்க போராடிக்கிட்டு நிறைய விஷயங்களை தண்ணி வராத இடங்களுக்கெல்லாம் தண்ணி வரக்கூடிய நம்ம குடிநீர் வராத இடங்களுக்கெல்லாம் போராடி தண்ணீர் வர வைக்கக்கூடிய வகையில நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் அதை கவனிக்கல. நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, ஸ்பேஸ்லையும் தொடர்ச்சியாக எல்லா நாட்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக அன்பு சகோதரி இருக்காங்கிறத நான் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்றேன். இன்னும் ஒரு நபரை நான் இன்னைக்கு இதுல நான் சொல்ல மறந்துட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு முன்னால வந்து நம்ம ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தான்ல பயணித்த ஒரு நபர், அதாவது குணசீலன்ட்டு ஒரு நபர். மிக ஒரு அற்புதமான நபர். அவருக்கு எழுத எல்லாம் தெரியாது. அதாவது ஒரு கடிதம் எழுத தெரியாது, எழுத படிக்க தெரியாத ஒரு நபர். ஆனால் அந்த நபரை கண்டால் வீடியோ நடுங்குவாரு, தாசில்தாரே நடுங்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார். எப்படி ஆளுமையாக இருக்கிறார்னா, அவருக்கு தெரிஞ்ச குழந்தைங்க கிட்ட, ஒரு பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு லெட்டர் எழுத கொடுப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரோ அதை எழுதி கொடுப்பாங்க. அதாவது லெட்டர் போஸ்ட் பண்ணுவார். இன்னைக்கு வந்து தண்ணி வரல, ஒரு 2 நாள் லெட்டர், ஒரு ரெண்டு லெட்டர் எழுதினாரு. 2 லெட்டர் எழுதி முடிச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி வரலன்னா நேரம் வாளியை தூக்கிட்டு முதல்ல வந்து பிடிஓ கிட்ட 2 நாள் பேசி பார்த்தாரு. பிடிஓ ஒன்னும் அவருக்கு இது கொடுக்காத உடனே நேர தாசில்தார் ஆபீஸ்ல போய் தாசில்தார்
ஆபீஸ்ல வச்சு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே தாசில்தார் கூப்பிட்டு உடனடியா தண்ணி இது பண்றதுக்கு பிடிஓ கூப்பிட்டு சத்தம் போட்டு உடனடியாக தண்ணி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அங்க உள்ள நிறைய கட்டடங்கள் கட்டுவதற்கான எல்லா வேலைகளுக்குமே பாத்துட்டீங்கன்னா பள்ளி கட்டடங்களாக இருக்கட்டும், இது இருக்கட்டும், நம்ம அங்கன்வாடி கட்டடங்கள், எல்லா கட்டடங்களுமே கட்டுறதுக்கான நிறைய திட்டங்களை வாங்கி கொடுத்த நபராக அந்த குணசீலன் அவர்கள் இருந்தாரு. நமது KPK ஜெயக்குமார் அவர்களால கண்டெடுக்கப்பட்ட ஒரு முத்துனே சொல்லலாம். அப்படி ஒரு நபரை தான் நம்ம சிதம்பராபுரம் ஊராட்சியில கண்டெடுத்தோம். சிறப்பாக பணியாற்றி இப்பொழுதுமே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தில KPK ஜெயக்குமார் அவர்கள் மாவட்ட தலைவராக இருக்கும் பொழுது நாம் கண்டெடுத்து நம்மளோடு ஒருங்கிணைத்து நம்ம வேலை செஞ்சோம். இடையில எங்க அப்பா எல்லாம் ஒரு நேரம் பிடிஓ தாசில்தாரை பார்க்கும் பொழுது இவன்கிட்ட குண்டாஸ் போட்டு இவனை உள்ளதுக்கு போடணுங்கிற மாதிரி பேசினாங்க. அப்போ அப்பா எல்லாம் சத்தம் போட்டாங்க, அவன் மேல ஏதாவது கையை வச்சிங்கன்னா நாங்க காங்கிரஸ் மொத்தமா உட்காந்து போராடுவோங்கிறதெல்லாம் நம்ம வச்சு தாசில்தாரை சத்தம் போட்டோம், பிடிஓ கிட்ட எல்லாம் சத்தம் போடுறோம். இப்படி ஒரு உணர்ச்சி, அதாவது நம்ம பெரிய ஆளுமையாக ஒரு பணி செய்யணும்னா மிகப்பெரிய ஆளுமையா இருக்கணுங்கிறது கூட நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதராக இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை கூட தலைக்கு வைக்க முடியுங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அது அனைத்துமே நம்மளுடைய கடிதத்திலும் நம்ம எழுதக்கூடிய எழுத்தில் தான் இருக்கிறது தான். நம்ம இது தொடர்ச்சியாக நாம் கடிதம் எழுதி கொண்டே இருந்தால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சாதித்து விடலாம். அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படியும் ஒரு நாள் அந்த நிகழ்வு நடந்தே தீரும். அதுக்கு பெயரை பல அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்ளலாம் ஒழிய, நாம் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். மக்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைத்தே தீரும். அதற்கான பங்கீடை பல பேர் அதை பங்கிட்டுக் கொள்ளலாம். ஆனால் நம்மளுடைய கடிதத்தினுடைய பவர் அவ்வளவுக்குள்ள இருக்குங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக போராட வேண்டும். நமது மரிய லதா போன்ற சகோதரிகளை போல தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராட வேண்டும். நமது தோழர்களை போல தொடர்ச்சியாக போராடிட வேண்டும்ங்கிறத இந்த நேரத்துல கூறி, நமது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்துல இணைந்து பயணிக்கக்கூடிய அனைவருமே ஒரு கள வீரர்களாக, ஒரு தொடர்ச்சியாக களப்பணியாற்றுவர்களாக தான் நம்ம தலைவர் தேர்ந்தெடுத்து கள வீரர்களாக தான் முன்னிறுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் நமது தலைவருக்கும் இன்று சிறப்பாக உரையாற்றிய நமது அன்பு சகோதரி பவித்ரா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்ற எல்லா தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். ஜெய். நன்றி, வணக்கம்.